அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் நாகூர்லேருந்து பேசுகிறோம். தக்கே தெருவை மாற்றணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தக்கே தெருவை மாற்றணுன்னு ஆசை கொஞ்சம் கூட இல்லை. பொதுமக்கள்கிட்ட யாருமே கேட்கல. நூர்சாப்பா தக்கியா 800 வருஷமாக இங்கே ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்கள நம்பி பல பக்தர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் திடீர்னு ஈஎம் அனிபா நூற்றாண்டு விழாவுக்காக தக்கே தெருவை மாற்றணுன்னு எல்லாம் ஆசைப்படுறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு பிடிக்கல. பொதுமக்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாரும் எதுவும் கேட்கல. 800 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு அப்போ என்ன மதிப்பு இங்கே நடக்குது? எங்களுக்கு ஈஎம் அனிபா நூற்றாண்டு விழா வேறு ஏதாவது தெரு மாற்றி வச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம். பொதுமக்கள்கிட்ட ஒன்று கூட கேட்கவே இல்லை அவங்க. அதனால் நாங்கள் நூர்சாப்பா தக்கியா மோடையில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான முடிவு கிடைக்கும் வரையும் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். பொதுமக்கள் சார்பாக மன்சூரா. நாகூர் நூர்சா தக்கியா தெரு பேசுகிறேங்க. நாங்கள் நூர்சா ஹாஜி என்ற அம்மா அடங்கியிருக்காங்க. இந்த தைக்கா பாரம்பரியமான ஒரு சுமார் 800 வருஷத்தில் உள்ள தைக்கா இது. இதை நிறைய பேர் தரிசனம் பண்ணுவாங்க. நாகூர் ஆண்டார் தரிசனம் பண்ணியிருக்காரு. இதை பொதுமக்களுடைய அறிவிப்பும் இல்லாமல் எந்தவித ஐடியாவும் கேட்காம இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு பேர் மாற்றம் திடீர்னு அறிவிக்கிறாங்க. இது அவசியம் இல்லை. ஈஎம் அனிபா பேர் வழங்கினா நாகூர் பஸ் ஸ்டாண்டில் சமுதாய கூட இருக்குது, அதுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு பேர் வழங்கும். இதுக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் எதிர்ப்புருக்காங்க. இன்றைய வரைக்கும் இந்த தெரு மக்கள் நூர்சா தைக்கால், நூர்சா மார்க்கெட், நூர்சா மீன் மார்க்கெட் தான் வேலை வழங்குது. அதனால் இது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்கள் ஐடியா நீ வித்து கேட்டுக்கலாம். நான் தான் கவுது. இந்த ஹாஜி நூசாதி அப்பா ஒளி விழா அவங்கள்ட்ட இடத்துல இருக்கோம். எதனால் இந்த பதிவு போடுறேன்டா, அவங்க கண்ட்ரோலில் உள்ள 4 தெருவு இருக்குது. தைக்கா தெருவு, நூர்சா தைக்கா தெருவு, தைக்கா, யாவுசன் தைக்கா, 4 தைக்காவும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இந்த என்னான்டா பெரிய ஒளி விழா. இவங்க நாகூரில் அடங்கியிருக்கவங்க மெயினான தர்காவாக இவங்கள்ட்ட ஜாரத்து பண்ணிட்டு தான் அடங்கியிருக்காங்க. தரிசனம் பண்ணிட்டு இருந்தால் அடங்கியிருக்காங்க. இவங்கள்ற இதை என்ன செய்கிறாங்கன்னா, இவங்கள்ற பேரை எடுத்துட்டு, மகான்ற பேரை எடுத்துகிட்டு ஒரு நபர்ற பேரை ஆசைப்படுறாங்க. திமுகக்காரங்க அனிபாங்கிறவங்க அவங்க பாடினாங்க. பாடலன்னா இல்லை, அவங்கள்ற வயிற்றுக்கு தான் பாடினது. அவங்க வருமானத்துக்கு நான் முட்டாய் கடை வச்சுக்கிறேன்னா என் வருமானத்துக்கு வச்சுக்கிறேன். அதே மாதிரி அனிபா பாடினது கட்சிக்காக பாடினா அவர் வருமானத்துக்கு, அவர் வயிற்றுக்கு, அவர் குடும்பத்துக்காக பாடினார். ஆனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க பேரை எடுக்கிறனா எந்த காலத்தில் எப்படி இது ஆகும்? இன்னொன்று என்னென்னா, தெருவாசிட்ட யார்ட்டையுமே கேட்கல. அவர் எம்சிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாரு அவர். இந்த மாற்றங்களுக்கு கிடைக்கக்கூடாது. மாற்றங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த கருப்பு கொடி நாங்கள் தெருவில் கட்டியிருப்போம். 500 குடும்பம் இருக்குது. அந்த 500 குடும்பம் விட்டு வாசல்லே ஒரு கொடி பறந்துக்கிட்டு இருக்கோம். நாகூரை எதிர்த்து இதுமாதிரி செஞ்சீங்கண்டா, இப்போ இதுமாதிரி செஞ்சீங்கண்டா, அடுத்த ஆட்சியில் என்ன செய்வாங்கன்னா நாகூர் தரவை மறைச்சிடுவாங்க. பொதுமக்களை பார்க்குறவங்களும் கேள்வி கேளுங்க. வேண்டாம் தெரு மாற்றம் வேண்டாம். தெரு மாற்றம் வேண்டாம். தெரு பேரு மாற்றம் வேண்டாம். அதே தெரு அதே தெரு தெருவுக்கு அடையாளமான உள்ள போர்டு தைக்கா தெருவுன்னு உள்ள போர்டை என்ன செய்யும், காலங்காலமாக உள்ள போர்டை இரவோட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது யாருக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. காலையில் பார்க்குறோம் போர்டை காணோம்னா பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன போர்டை காணோம்னா தான் நாங்கள் கருப்பு கொடி கட்டினா இது மாதிரி பேட்டியும் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கணும், அதே மாற்றங்களும் இருக்குன்னு. வேறு மாற்றங்களே எங்களுக்கு வேணாம். அது விருப்பப்படலை. தெருவாசி யாரும் விருப்பப்படலை. ஏன்னா ஓட்டு போட்டு எம்சியை தேர்ந்தெடுத்திருக்கோம். திமுக எம்சி தான் இருக்காங்க, அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கோம். அடுத்த வாட்டி திமுக எம்சி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாற்றங்கள்லாம் கொடுக்காதீங்க. மாற்றங்கள் கொடுத்தா நல்லா இருக்காது. ஏன்டா தெருவாசி எல்லாமே கொந்தளிச்சு இப்படி கிடைக்கும். தைக்கா தெருவுங்கிற பேரை எடுத்துட்டாங்க. இந்த மகான்ற இல்லை, நைட்டோட நைட்டு எடுத்துட்டாங்க. ஏற்கனவே இருந்த போர்டு நைட்டோட நைட்டு எடுத்துட்டாங்க. இதே நகராட்சிக்காரங்க 5 மணிக்கெலாம் வேலையை முடிச்சு நாங்கள் கூப்பிட்டோம், தண்ணி கிடக்கு, குப்பை கிடக்குன்னா போயிடுவாங்க. இப்போ என்னாண்டா இரவோட எடுத்துட்டாங்க. எதனால எடுத்தாங்கன்னு தெரியும். மாற்றங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துருக்காங்க. அந்த மாற்றங்களே எங்களுக்கு வேணாம். பொதுமக்களுக்கு சார்பாக நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், அதாவது நாகூர் தைக்கால் தெருவை ஈஎம் அனிபா என்கிற நேமை வைக்கிறாங்க. நீங்கள் அது 800 வருஷமாக நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறவங்க நூர்சா அப்பா அவங்க பேர் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வித்தின் செகண்டில் திடீர்னு ஈஎம் அனிபான்னு பேர் வைக்கணும். நீங்கள் வேணால் பூங்காவுக்கு வேண்டாம் வைங்க, தைக்கால் தெருவுக்கு ஈஎம் அனிபா பேர் வைக்க வேண்டும். ஏன்னா எங்கள் தெருவில் உள்ளவங்க தைக்கால் தெருவு தான் அட்ரஸ்.
எந்த அட்ரஸாக இருந்தாலும் சரி தைக்கால் தெரு தான். அதாவது இப்போ திடீர்னு வந்து நீங்கள் வைக்கிறோன்னாக்கா உங்களுடைய விருப்பமாக இருந்தால் உங்களுக்கு உள்ள இடத்துக்கு நீங்கள் தயவு செஞ்சு வச்சிங்க. நாங்கள் காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அதே வந்து மணிப்பா வீட்டுக்கும் எய்தவில்லை நாங்கள் உள்ளவங்க தான். அவங்களுக்கு வந்து நீங்கள் பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா பொது இடத்துக்கு நீங்கள் வச்சிங்க. தைக்கால் தெருவுக்கு நீங்கள் தயவு செய்து அந்த பேரை நிராகரிக்க வேணாம். ஏன்னா நாங்கள் வந்து அதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அந்த எங்களுக்கு வந்து நூசாதி ஐப்பா அந்த தர்கா தான், அந்த தைக்காலுடைய பேர் தான் எங்களுக்கு காண்டு காலம் அது தான் பேர். எங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. இது வந்து எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது என்னான்னு தெரியல. எதுக்கு இந்த பேர் வைக்கணும், யாருக்கு ஒன்று சொன்னாங்கிறது தெரியல. அது வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கேட்கணும். தெருவில் உள்ளவங்கள்ட்ட யாராவது கேட்கணும். யாருமே கேட்கல. ஒரு கவுன்சிலரோ ஒரு நகர செயலாளரோ யாருமே கேட்கல. திடீர்னு வந்து மினிஸ்டர் வந்தாங்க, பொறுப்பு அமைச்சர் நாகப்பட்டினம் பொறுப்பு அன்பில் பொய்யாமொழி மகேஷை வந்தாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா அது வந்து அவங்க வந்துட்டு போன பிறகு இப்போ திடீர்னு வந்து நோட்டீஸ் ஓட்டியிருக்கு, பேர் ஓட்டியிருக்கு. நாகூர் தைக்கால் தெருவுக்கு வந்து மணிப்பா பேர் வைக்கணும், கடற்கரை பூங்காக்கு வைங்க தாராளமாக, அது பொது இடம். இது வந்து தெருவுங்கிறது நாங்கள் மக்கள் ஆகிய நாங்கள் வந்து காலங்காலமாக பிறந்து வாழ்ந்த இடம். இது 800 வருஷமாக இருக்கிறாங்க. அதாவது நாகூர் ஆண்டவர் 468 வருஷம் தான். இது வந்து 800 வருஷமாக இருக்காங்க நூசாதி. அப்போ அவங்க பேரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது மக்கள் யாருமே ஏற்றுக்க முடியாது. நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு நபருங்கும் போது உங்களுக்கு தகுந்த இடத்துல நீங்கள் வச்சிங்களே தவிர நாங்கள் வாழ்கிற இடத்துல நீங்கள் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு இது தான் அடையாளம், தைக்கால் தெரு தான் அடையாளம். ஸோ அதுதான் அதாவது இப்போ நீங்கள் மாற்ற காரணம் என்ன அது நீங்கள் வந்து கேட்கணும். அது கேட்காம யாருமே வந்து எதுவுமே சொல்லாமல் திடீர்னு வந்து ஒரு போஸ்ட் மட்டும் ஒட்டியிருக்கு. ஏன்னா தைக்கால் தெருவுக்கு வந்து மணிப்பா பேர் வைக்கணும், பூங்காவுக்கு வந்து மணிப்பா பேர் வைக்கணும். நீங்கள் பூங்காவுக்கு வேண்டாம் வைங்க, யார் பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. அது ஐ டோன்ட் கேர். அதாவது எங்கள் தெருவு, ஏன்னா நாங்கள் பிறந்து வளர்ந்தது அவ்வளோதான். எங்களுக்கு பூர்வீகமே இது தான். தைக்கால் ஸ்ட்ரீட்டுங்கிறது எங்களுடைய பூர்வீகம். நூர்சாதி தைக்காலுங்கிறது வந்து இதுதான். சும்மா வந்து கந்தூரி நாகூர் ஆண்டவர் 408 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க. இவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்தவங்க. அவங்க பேரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது மக்கள் வந்து ஏற்றுக்க முடியாது. அவ்வளோதான். என்னுடைய பேர் தமிழ் அன்சாரி, சன்னா வாங்கி இதே இந்த 23 நூசால் தைக்கால் தெருவு தான் எனக்கும்.